அனைவருக்கும் வணக்கம். உழைப்பாளர் தினத்தன்று அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. நான் உழைப்பாளியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது தெரியாதுங்க. ஆனால் வேலைக்கு போயிட்டுருக்கேன், வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஓகே, இந்த உழைப்பாளர் தினத்தில் நான் முக்கியமாக எல்லார்ட்டையுமே ஒரு தார்மீக வேண்டுகோளாக ஒன்று வைக்க விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இல்லத்தரசிகள், அதில் நம்முடைய சகோதரிகளும் அடங்குறாங்க, நம்முடைய தாய்மார்கள் அடங்குறாங்க, அவரவர் மனைவிகளும் அதிலே இடம்பெறுகிறார்கள் இல்லத்தரசிங்கிற ஒரு விஷயத்தில். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் நம்முடைய வீட்டு பெண்கள் எந்த வகையில் உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் யாருமே சிந்திக்கிறது கிடையாது. வேலைக்கு போகிற பெண்களை மட்டுமே நாம் அவங்க வேலைக்கு போகிறாங்க, அதனால் நம்ம உழைப்பாளிகள் என்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கிடையாதுங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இது நான் சொல்கிறதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய பதிவில் நீங்கள் சொல்லுங்கள். இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுங்க, தப்பு இல்லை. சரியாக இருந்தது, இல்லை இது அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு தோணுச்சுன்னா நிச்சயமாக எல்லார்ட்டையுமே இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டு பெண்களிடம், அதாவது என்னுடைய சகோதரிகளிடம், தாய்மார்களிடம் உங்களுடைய பரிவினை காட்ட மறந்து விடாதீர்கள். அங்கீகரித்தீர்களே ஆனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்முடைய வீட்டு பெண்கள் எந்த வகையில், அதாவது வேலைக்கு போகிற பெண்களை கடந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த வகையில் உழைப்பாளிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, காலையில் 5 மணிக்கு எழுதுகிறாங்க, இரவு 10 மணி ஆகுது. அவர்களுடைய வேலை பளுகள் எப்போதும் ஓய்வதில்லை. ஆக கடல் அலைகளுக்கு ஓய்வில்லை என்பது உண்மையே ஆயின், நம்முடைய வீட்டு பெண்களுக்கும் நம்முடைய தாய் குலங்களுக்கும் ஓய்வு என்பது இல்லை. அவர்களுடைய இறுதி யாத்திரை வரை இது உண்மையான சத்தியமான ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி பெரும்பாலும் யாருமே யாருடைய வீட்டு பெண்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்கறது கிடையாது. ஆமாம், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் சொல்கிறதுக்கு மறுக்கிறோம். நான் தான் வெளியில் போய் வேலை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். உண்மை, நம்ம வெளியில் வேலை செய்கிறோம். ஆனால் அவர்களுடைய வீட்டு வேலைகளை நாம் கவனித்தோம்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்தது, வீடு வாசல் கூட்டி, வாசல் தெளித்து, கோலம் போட்டு, அதில் ஆரம்பித்து கடைசியாக நம்ம சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த பாத்திரங்களை கழுவி கொண்டு வந்து கிச்சனில் அடுக்கி அழகாக வச்சுட்டு படுத்து தூங்குற வரைக்கும் அவர்களுக்கு ஓய்வு என்பது கிடையாது. பார்த்திங்கன்னா, காலையில் உணவு சமைக்கணும், பிள்ளைகளுக்கு உணவு சமைக்கணும், பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பணும், கணவருக்கு தேவையானவற்றை எடுத்து வைக்கணும். அடுத்தது இது முடிஞ்ச உடனே அவ்வளோதானே, முடிஞ்சிருச்சு, எல்லா வேலைக்கு போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நம்ம இதுக்கு மேலே ரெஸ்ட்டு தானே அப்படின்னு அவர்களால் ஓய்வெடுக்க முடியாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நாம் அணிந்திருந்த உடைகளை நாம் கலட்டி விட்டு புது உடைகளை நம்ம அணிந்து கொண்டு, மாற்று உடைகளை நம்ம அணிந்து கொண்டு அலுவலகங்களுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று விடுகிறோம். இந்த காலகட்டங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அதை எடுத்து போட்டு துவைச்சி நீட்டாக அதை காய வச்சு மடித்து அயன் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெரும்பாலும் அயன் பண்ணலைன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம கூட அயன் பண்ணிக்கலாம். அதுவே இன்றைக்கி பெரும்பாலானவர்களுடைய இதில் நடக்கிறது கிடையாது. இருக்கட்டும், இது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்தது, அவங்க மதிய உணவு தயாரிக்கிறாங்க. ஒரு சில நேரம் அந்த மதிய உணவை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அவங்க மட்டும் இருக்காங்க அப்படின்னா மதிய உணவு ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அதே நம்ம பிள்ளைகளாகட்டும், இல்லை கணவனாகட்டும், இல்லை யாராவது வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா தயாரிப்பாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. இது போக சாப்பிட்ட எல்லா பாத்திரங்களையும் எடுத்து போட்டு விளக்குவாங்க, சமைச்சதை எல்லாத்தையும் விளக்குவாங்க. அடுத்தது, அவர்களுடைய உடலுக்கு ஒரு 10 நிமிடம் ஓய்வு இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனைகளுக்கு எப்போதும் ஓய்வே இருப்பதில்லை. அடுத்தது, நம்முடைய கணவர் சாயங்காலம் வந்துடுவார், பிள்ளைகள் பள்ளி முடிந்து வந்து விடுவார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத குறித்ததான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா, பிள்ளைகள் சாயங்காலம் வந்தவுடனே அவங்களுக்கு ஏதாவது நொறுக்கு தீனி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரிப்பரேஷனில் போயிடுவாங்க. அடுத்தது, அது முடித்த உடனே பார்த்திங்கன்னா சாயங்காலம் இதுக்கே டைம் சரியாக போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கிடையில் அவங்களுக்கு டைம்ன்றது இருக்காது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் கணவன் வந்து விடுவார், பிள்ளைகள் வந்து விடுவார்கள். இவர்கள் வந்த உடனே மறுபடியும் ஒரு குளியலை போட்டுட்டு அவங்க உடைகளை மாற்றி வேறு உடைகள் உடுத்துவார்கள். இந்த உடைகளை அழுக்கு டப்பாவில் போடப்படும்.
மீண்டும் அவர்கள் இரவு உணவுக்கு தயாராக வேண்டும். அந்த இரவு உணவுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன செய்கிறது, ஏது செய்கிறது அப்படின்னு குறிப்பறிந்து செய்யக்கூடிய ஒரு குணமுடையவர்கள் பெண்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை நாம் ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை. ஏன், அவர்களும் கூட தங்களுடைய உழைப்பினை அங்கீகரித்ததில்லை. எந்த வகையிலன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து கேட்குறாங்க, உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள் கணவர் என்ன வேலை செய்கிறார், அவங்க என்ன வேலை செய்கிறாரு, மூட்டை தூக்குறாரு, வண்டி ஓட்டுறாரு, இப்படி பல விதங்களில் கார வேலைக்கு போகிறாரு. இப்படி அவர்கள் என்ன உத்தியோகத்தில் இருக்கிறார்களோ, என்ன வேலை செய்கிறார்களோ அதை சொல்லிவிடுவார்கள். சரி, பிள்ளைகள் 2 பிள்ளைகள் படிக்க போகிறாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப்னா நான் சும்மா தான், வீட்டில் எந்த வேலையும் இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன், வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, நான் வீட்டில் தான் இருக்கேன். எவ்வளோ ஒரு பெரிய தியாகம் இல்லையா? காலையில் 5 மணிக்கு எழுந்து ஆரம்பித்த வேலை இரவு 10 மணிக்கு முடிக்கிறதுக்குள்ளே அவர்கள் படாத பாடுபட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் வேலை எதுவும் செய்கிறதில்ல, வீட்டில் தான் இருக்கேன். அந்த அந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. என்னமோ சொல்லுவோம், நான் காலையிலேருந்து நம்முடைய வீட்டில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சில விஷயம், இது நானும் தான் பண்ணினேன். ஒரு கட்டத்தில் தான் நான் இதை உணர்ந்தேன். உண்மையிலேயே இது என்னுடைய மனைவி எனக்கு சொல்லித்தரல, ஆனால் நானே உணர்ந்தேன். அது உணரக்கூடிய வாய்ப்பினை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு உன்னதமான படைப்புங்க பெண்கள். அவர்களுடைய உழைப்பை ஒருபோதும் அவர்கள் காட்டியது இல்லை. நான் இந்த மாதிரி வேலை செய்கிறேன், நான் அந்த வேலை செய்கிறேன், எனக்கு இந்த அங்கீகாரம் கூட கேட்டதில்லை. ஆனால் நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வரேன், எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறேன், எனக்கு என்ன செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு என்ன பண்ணினேன், இப்படி பல வகையில் நம்முடைய கேள்வி கணக்குகளை நாம் தொடுத்து கொண்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், நம்முடைய மனைவிகளை, அவர்களின் உழைப்பிற்கு நமது உழைப்பு 1% தாங்க. அவர்களுடைய அலுவலில் நம்முடைய அலுவல் 1% தான். ஆக இந்த உழைப்பாளர் தினத்தை என்னுடைய அனைத்து சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், என்னுடைய மனைவிக்கும் இதை நான் உரித்தாக்கணும்னு விரும்புகிறேன். அவர்களுக்கும் எனது உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய மனைவிகள் என்னுடைய சகோதரிகள், ஆக என்னுடைய சகோதரிகள் எல்லாருக்குமே இதை கன்வே பண்ணுங்கள். பார்க்குறவங்க அவர்களுடைய உழைப்பை, என்னுடைய சகோதரிகளுடைய உழைப்பை நான் அங்கீகரிக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு விரும்புகிறேன். அது உங்கள் வாயிலாக இதை டைரெக்டாக கேட்குற சகோதரிகளுக்கு என்னுடைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய அன்பு சகோதரர்கள் அவர்களுடைய மனைவிகளிடம் சொல்லுங்கள், உன்னுடைய சகோதரனாக ஒருத்தர் சொன்னான் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஊரார் கதைக்கெழு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.